பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் இந்த ஆராதனை நாளிலே இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதும் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஹல்லேலூயா ஆராதனையை எங்களோடு இணைந்து நீங்கள் ஆராதிக்கும்படி உங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவரை துதிக்கவும் பாடவும் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்கள் வீடுகளிலிருந்து இந்த ஆராதனை பார்த்து எங்களோடு கூட ஆராதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை சகல தீமையிலிருந்து விலக்கி அவங்களை நடத்துவார். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் ஆண்டவரும் எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை நாளிலே நம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படி கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், எல்லா தீமைக்கு எங்களை விலக்கி நடத்துகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்குள்ளே வந்து எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோட இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா இந்த பாடலை பாடி மகிழுங்கள். இருக்கிற இடத்துல வீட்டில் இருந்து நீங்கள் பாடி மகிழுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. திறந்த வாசலை நமக்கு முன்னே வைத்த தேவன், அதில் தடையில்லாமல் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நாம் இப்போது கரங்களை தட்டி பாடி உயர்த்த போகிறோம். எங்களோடு இணைந்து ஆராதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம் அந்த பாடலை. ஹல்லேலூயா. ஆமென். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. பாடுவோம். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. ஓ, வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால, வேகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஓ, இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால, வேகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, ஆமென். நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி
நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா. எல்லாம் சொல்லுவோம் ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறியடித்து ஒளிப்பிடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாடு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. சொல்லுவோம். வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாடு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆமென். அல்லேலூயா. வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாடு முறியடித்து ஒளிப்பிடத்தில் பொக்கிஷங்களை கத்தந்த நாளை உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒருபோதும் அவர் மறக்காத தேவன். அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தயவு, அவருடைய கிருபை இப்போது நம்மை நடத்துகிறது. அந்த கிருபையினாலே நாம் வாழ்கிறோம். இந்த பாடலை அவருடைய கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடுவோம் இந்த பாடலை கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை மறக்காத தேவன் நீங்க, உங்கள் தயவு என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வடக்கரத்தாலே பாதுகாப்பே
என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியாம் யாரும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீர் அறியாம் யாரும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாம் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாம் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவாம் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்வோம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நட
நடத்துவீரே சோத்திரம். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்கு நேராக கடன் சொல்லலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ரட்சித்த இந்த நாளிலே அவருடைய இரத்த கோட்டை உங்களை சுற்றி மதிலாக நிற்கிறது. அதனால் இனி எதுவும் உங்களை அணுகாது. எந்த தீமையும் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் உங்களை அணுகாது. விசுவாசத்தோடு பொறுமையாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தில் கொண்டு அவர் கோட்டையை அமைத்து அவர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்த கோட்டை இருக்கும் வரை எந்த தீங்கும் என்னை அணுகாது. இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தம்முடைய இரத்த கோட்டையை நமக்குள்ளே அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எங்களோட இருந்து பாடுங்க. ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். சொல்லுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு
யாருக்கு பயப்படுவேன்? அவரை என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஒரு ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர், என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாம் சொல்லுவோம் ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ரத்த கோட்டைக்குள் எல்லாரும் ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே இந்த காலவேளையிலே நாம் நுழைந்திருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ரத்தம் ஒரு கோட்டையை போல உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா இந்த பாடலை பாடுங்கள். எந்த தீங்கும் எந்த வியாதியும் உங்களை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா அவருடைய தழும்புகளால் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். ஓ ரீகரபடவா, எல்லா தீமைக்கும் விலக்கி நடத்துகிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறவர். சொல்லுவோம் ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. அப்படி நாம் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்த தேவனே ஹல்லேலூயா. ஓ ஈஸ்வரலபா, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் தூங்கினார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன தேவன். அன்பு தேவன், வருத்தத்தோடு பாரத்தோடு வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களா? இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதியுங்கள். கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதியுங்கள். அப்பொழுது தேவன் ஹல்லேலூயா உங்களுக்குள்ளே கடந்து வந்து உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய வேலைகளுக்குள்ளே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே அவர் கர்த்தர் கடந்து வந்து எல்லா கோணங்களையும் அவர் சேவையாக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாம் வாயத்திலிருந்து சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி நடத்துகிற அந்த தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஒருபோது நம்மை கைவிடாத
தேவன். ஹல்லேலூயா. வேதனையோடு கவலையோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்லி பயப்படாதே. ஹல்லேலூயா, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, உனக்குள்ளே என்னுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் உங்களுக்கு ஒளியாக இருக்கிறது. ஆமென். அந்த ஜீவன் உங்களை உயிர்ப்பிக்கிறது. ஓ, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஹல்லேலூயா, நாம் மரண இருளின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கலாம். ஓ, என்ன நேரிடுமோ என்ன நடக்குமோ என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு நாள் உன்னை தீமை அணுகாது, ஒரு நாள் உன்னை தீமை அணுகவே அணுகாது. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று விதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நன்மையும் குறைவிடாதபடி தேவன் உங்களுக்கு அளவில்லாத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் இந்த நாளில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் தரித்திரங்களை எடுத்து போட்டு உன்னை ஐஸ்வரனாக மாற்றும்படி தேவன் ஹல்லேலூயா சிலுவையிலே தரித்திரரானார். ஆமென். அவருடைய ஐஸ்வர்யம் இப்பொழுது உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த தேவனை முழு இதயத்தோடு நாம் இப்போது துதிக்கிறோம். அந்த பாடலை பாடி ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. கரங்களை உயர்த்தி துதிப்போம். உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. சொல்லுவோம் எல்லாரும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஆமென். ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன் நெருக்கடி வேளையிலே அவர் புகழிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே நமக்கு புகழிடும், கர்த்தரை புகழிடமாக ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் நினைத்து அவருக்குள்ளே ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தங்களுக்கு புகழிடமாக இருப்பார். ஆமென். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஆமென். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. சொல்லுவோம் எல்லாரும்.
உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஆமென். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. கர்த்தரை தேடி வருகிற இல்லத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுதல் என்று சொன்ன தேவன், அவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவன். ஆமென். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். இந்த பாடலை பாடி எடுத்துரைப்பேன். ஆமென். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா. உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவர், ஓ எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களோடு இருக்கிறவர், அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. ஓரி சரளபரபலவா எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. சொல்லுமாமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துவோம். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துவோமே. உன்னதமானவரே,
என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருக்குள்ளே ஹல்லேலூயா நாம் மகிழ்ந்து, வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோருடைய நம்பிக்கை ஒரு நாள் வீழ்ப்பதில்லை. எளியவர்களாக அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் அது கெட்டு போகாது. ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. ஆண்டவரை துதியுங்கள். ஒரு உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கூட கரங்களை உயர்த்துவோமா? நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளிலே உடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறாங்க. எல்லா துதியும்
கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை விளக்காய் அப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை என்கிற வித்தானது அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வந்து 1 30 60 அது பலன் கொடுத்து எங்களை பெருக பண்ணுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். வாசிப்போம். யோவான் 10:10 நாம் வாசிக்கலாம். யோவான் 10:10 வசனத்தை நாம் வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு நாம் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ ஜீவன் எங்கே இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையிலே அந்த ஜீவன் இருக்கிறது. இந்த அதிகார பேத இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும், பிசாசானவன் திருடுகிறான். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை அவன் திருடுகிறான், நம்முடைய நேரங்களை திருடுகிறான், நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறான், நம்முடைய ஐஸ்வர்யத்தை அவன் திருடுகிறான். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு இடத்துல யோபு ஆண்டவரிடத்தில் வந்து அவன் சொன்னான், பிசாசு சொன்னான், அவனுக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்கீங்க, அவனை வேலி அழைத்து நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க, அதனால் அவன் உன்னை என்ன செய்ய உங்களை அவன் என்ன செய்கிறான்? துதித்து கொண்டு இருக்கிறான். உண்மையாக இருக்கிறான், அவன் நீதிமானாக வாழ்கிறான். இப்போதும் அவனிடத்தில் இருக்கிற அந்த செல்வத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, உங்களை அப்பொழுது அவன் துதிக்கிறானா பார்ப்போம் என்று அவன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், சரி, அவன் ஜீவனுக்கு மாத்திரம் எதுவும் நடக்காதபடி அவனுடைய சம்பத்துக்களை எடுத்துக்கொள் என்று சோதிக்க ஆண்டவர் கட்டளையிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிசாசானவனுக்கு ஒரு மனிதன் ஐஸ்வரனாக இருப்பது என்ன செய்யுது? ஐஸ்வரனாக இருந்து கர்த்தரிடத்தில் உண்மையாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. முதலாவது ஐஸ்வரனாக இருப்பது அவனுக்கு பிடிப்பாது. ரெண்டாவது தேவனை துதிப்பது அவனுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்டவர்களை அவன் என்ன செய்கிறான்? சோதிக்கும்படி வருகிறான். அவன் சோதனை கொடுத்து அவருடைய செல்வங்களை என்ன செய்கிறானா? திருடுகிறான். அதான் திருடன் திருடவும். நம்ம இடத்துல இருந்து என்ன செய்யலாம் தெரியாமல், நமக்கு என்ன தெரியாது. யோபு என்ன சொன்னான்? எனக்கு இப்படி நடந்ததுன்னு அவனுக்கே தெரியல. ஆண்டவர் ஏன் என்னை என்ன செஞ்சார்? இப்படி சோதிக்கிறாரு. நான் என்ன பாவம் செய்தேன்? என்னுடைய சம்பத்துக்கள் எல்லாம் நான் இழந்திருக்கிறேனே. திருடு என்பது நமக்கு தெரியாமலேயே எடுத்துக்கொண்டு போவது தான் திருடு. பாருங்க, அந்த நம்மிடத்தில் இருக்கிற செல்வங்களை நமக்கு தெரியாமலே திருடி கொண்டு போவது தான் பிசாசுடைய வேலை. அவன் அந்த வேலையை செய்யலாம். திருடன் திருடவும். ரெண்டாவது என்ன செய்யலாம்னா கொல்லவும். நம்ம என்ன செய்யலாம்? நம்மை அவன் மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகிறான். பலவிதமான வியாதிகளை நமக்கு கொடுக்கலாம். இப்பொழுது உலகத்தில் இருக்கிறதான இந்த கொரோனா என்று போன்ற வைரஸ்கள் மூலமாக அவன் கொல்ல ஆயத்தப்பட்டு இருக்கிறான். அதனை கொல்லவும் அந்த கொன்று நம்மை அழிக்கும்படி, நம்ம என்ன செய்யலாம்? அழிக்கும்படி வருகிறான். அவன் வேறு எதுக்கும் வரவே மாட்டான். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வரவே மாட்டான். அவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதம் நமக்கு வரவே வராது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். ஏன்னா அவன் திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த பிசாசுகிட்ட யார் சாகவாசம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுது, என்ன நடக்குது, திருடு கொல்லவும் அழிவும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் இதுக்காகத்தான் வர்றான், ஆனால் நான் எதுக்காக இந்த பூமியில் வர்றேன் அப்படின்னா, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். சொல்லுவோமா எல்லாரும்? எனக்கு ஜீவன், சொல்லுங்கள், எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் இயேசு இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஜீவனை கொடுக்கவும். ஜீவனை கொடுத்தா மட்டும் பத்தாது, அது வளரணும், பரிபூர்ணப்படணும். ஒரு விதையானது வித்தாக இருக்கிறது, அதை வித்து நிலத்தில் போடுறோம், அது அப்படியே இருந்துச்சுன்னா என்ன செய்யுது, வேஸ்ட்டு. அது பரிபூர்ணப்படணும்னா அது வளர்ந்து என்ன செய்யணும், செடியாக மரமாக வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அதான் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய ஜீவனை தேவன் ஆண்டவர் சொல்ல, நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். இதில் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜீவனை மாத்திரம்தான் கொடுக்க வந்திருக்கேன், வேறு எதையும் நான் கொடுக்க மாட்டேன். பிசாசு என்ன செய்வான், திருடவும் கொள்ளவும் அழிக்க மட்டும்தான் வருவான், வேறொன்றுக்கும் அவன் வரான் வேதம் சொல்லுது தெளிவாக. ஆனால் நான் வேறு எதுக்கும் வரமாட்டேன், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும். அவர் கர்த்தர் நல்லவர், ஏனென்றால் அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார், அழிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இங்கே வந்து தெளிவாக நம்மிடம் பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார், அந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அழிவு, ஒரு திருடு, உங்களிடத்துல காணாமல் போகிற பொருள், இவையெல்லாம் உனக்கு வருதுன்னா அது என்னாலே வருகிறது அல்ல, அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அவன் திருடன், அவன் தான் என்ன செய்கிறான், உங்களிடத்திலிருந்து திருடுகிறான், உங்களை அழிக்கும்படி வருகிறான். உங்களுக்கு வியாதிகளை கொடுக்கறதும் அவன்தான், உங்களுக்கு பலவீனங்களை கொடுக்கறதும் அவன்தான். நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக என்ன கொடுக்குறாராம், ஜீவனை கொடுக்குறான். நல்ல மெய்ப்பன் இயேசு நமக்கு என்ன கொடுத்துக்கிறார், ஜீவனை கொடுக்க. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். யாரு, நல்ல மெய்ப்பன். கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி விடுகிறான். என்ன சொல்கிறது, கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு. இப்போ ஒருத்தர் ஆடு மந்தைகளை வேலைக்கு வச்சுருக்கான், ஒரு கூலிக்கு ஒரு ஆடை வச்சு ஆட்டை பார்க்கறதுக்காக வச்சுருவான். ஒரு 100-200 ஆடு அவன்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த மந்தையில் ஒரு சிங்கம் ஆடுகளை தூக்க வருதுன்னா அந்த கூலியால் என்ன செய்வான், நமக்கு உயிர் போனால் போதும்ல, இந்த வேலை இல்லைன்னா வேறு மந்தையில் நமக்கு வேலை கிடைக்கும், அதனால் நம்ம உயிர் தப்புன்னு நினைச்சுவான். அதான் கூலியால் ஓடி விடுகிறான். ஆனால் நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறானா, தன்னுடைய சொந்த ஆடுகளுக்காக என்ன செய்யறானா, அந்த சிங்கத்தோடு என்ன செய்கிறான், போர் செய்கிறான். தாவீது அப்படி தான் பாருங்க. ஒரு முறை சிங்கம் ஆடுகளை தூக்குவதற்காக வந்தது. ஆனால் தாவீது என்ன செஞ்சான், நல்ல மேய்ப்பனாக இருந்தான். அந்த சிங்கத்தின் தாளை என்ன செய்தான், பிடித்து போட்டு ஆடுகளை காப்பாற்றினான். ஹல்லேலூயா. ஏன்னா நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு, கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, இயேசு எனக்கு நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஜீவனை மாத்திரம் தான் கொடுப்பார். அதனால தான் நாம் தேவனிடத்தில் வரும்போது அவர் வார்த்தையை கேட்கும்போது நமக்கு என்ன உண்டாயிருக்குது, ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் மரணம் இல்லை, தேவனிடத்தில் அழிவு இல்லை. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தான் வேதம் சொல்கிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கோ அதை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட என்ன இருக்குது, ஜீவன் தான் இருக்கிறது. அதனால தான் அவர் நமக்கு ஜீவனை கொடுக்குறார். என்னிடத்தில் வருகிறேன் என ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. காரணம்னா, என்கிட்ட வர எல்லாரையும் நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், அவர்களுக்கு ஜீவனை கொடுக்குறேன். அந்த ஜீவன் உண்டாகியிருக்கவும் நான் இந்த பூமியில் வந்தேன். அதனால தான் நாம் யாரை தேடி போகணும், யாரிடத்தில் நாம் போவோம். பேதுரு சொன்னான்ல, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையாக இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகும், ஜீவன் உண்டாயிருக்கும். நீங்கள் பெருகுவீங்க, அப்போ தான் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. ஏனென்றால் பெருக செய்யக்கூடிய சக்தி எதில் இருக்குது, தேவ வார்த்தையில் இருக்கிறது. நல்ல வித்து, நல்ல விதை, அது என்ன செய்யும், எங்கே போட்டாலும் என்ன செய்யணும், முளைக்கும், அது வளரும், அது பெருகும், அது பெருக்கத்தை கொடுக்கும். அதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
நான் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த ஜீவ வார்த்தை, இது ஜீவ வித்து, இந்த ஜீவ வார்த்தைக்குள்ளே ஆண்டவர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தையில் ஏராளமான ஆசீர்வாதங்களை என்ன செய்திருக்கிறார்? நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு விதைக்குள்ளே ஒரு பெரிய மரமும் கனிகளும் செடிகளும் கொடிகளையும் தேவன் என்ன செய்திருக்கிறாரா? உள் அடக்கி வைத்திருக்கிறார். ஒரு விதைக்குள்ளே பாருங்கள், ஒரு சாதாரண நெல்மணிகளுக்குள்ளே 100 நெல்மணிகளை தேவன் என்ன செய்கிறார்? அடக்கி வைத்திருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அதனால தான் நாம் ஒரு நெல்லை விதைக்கும் போது 100 நெல் நமக்கு வருகிறது. அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அதிக நன்மையை கொண்டு வரும். ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது, அதை வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அதான் வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன வாய்க்கும்னா அவன் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளிடுவார். அல்லேலூயா. பாருங்கள், இதுக்கு வேறு எங்கேயும் நீங்கள் ஓடணும் அவசியம் இல்லை. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கலந்த முறை பார்த்தோம். நீங்கள் கேட்கணும், தியானம் பண்ணணும், அதன்படி நடக்கணும், அதன்படி பேசணும். இதை மாத்திரம் நீங்கள் உலகத்தில் செய்யுங்க, அது போதும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே வார்த்தையாக இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? பாருங்கள், அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்து வருகிறது. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் நமக்கு தீங்கை கொடுக்குற தேவன் அல்ல. அவரிடத்தில் என்ன இருக்குது, ஒரு மனுஷன்ட்ட என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்க முடியும். என்கிட்ட ஏதாவது ரூபா இருந்தால், என்கிட்ட ஏதாவது ரூபா கேட்டால் என்னால் கொடுக்க முடியும். தங்கத்தையோ பொண்ணையோ என்கிட்ட கேட்டால் நான் இருந்தால் தான் அதை கொடுக்க முடியும். அதானே கொடுக்க முடியும். யார்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும். அதே போல் தான் ஆண்டவரிடத்தில் ஜீவன் இருக்கிறது. அவர்கிட்ட வந்தவங்க எல்லாரும் ஜீவனுடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜீவன் என்றால் அது பெருகக்கூடியது, அது பெருகும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு இப்பொழுது இந்த பூமியில் அவர் கொடுத்திருக்கிற எந்த பொருளும் கர்த்தருடைய வார்த்தையினாலே பெருகும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்ல, நீ வளம் கொண்டு இடம் கொண்டு பெருகுவாய், நீ கோடியாய் பெருகுவாய். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எல்லாரும் பெருகித்தான் ஆகணும். வழியில் ஆசீர்வாதம் உன்னை விரட்டி கொண்டு வந்து உண்மையில் குதித்து உன்னை முந்தி கொண்டு போகும். அது தப்பிக்க உனக்கு வழியே இல்லை. காரணம் என்னென்றால் நீ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஆமென். அந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே 1, 30, 60 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது பாருங்கள், உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். வாசிப்போம். உபாகமம் 7:14 வசனத்தை நான் வாசித்து விடுக்கலாம் சொல்லுவோம். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மலடு என்பது என்ன? பெருக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பேர் தான் மலடு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்மை ஆஸ்வதிக்கும் போது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ என்ன செய்வாய்? ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும். இதுக்கு என்ன சொல்லணும்? இதுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பிஸ்னஸ் என்னென்னா ஆள் வளர்க்குறது தான். மிருக ஜீவன்களை வளர்த்து தான் என்ன செஞ்சாங்க? பிஸ்னஸ் பண்ணாங்க. அதுதான் பிரதான வியாபாரமாக இருந்தது, ஆள் வளர்ப்பது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி நாம் அநேக வேலைகளை செய்கிறோம், அநேக தொழில்களை செய்கிறோம், அநேக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு ஒப்பாகத்தான் இந்த வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் என்ன இருப்பதில்லை? மலடு இருப்பதில்லை. ஒரு வேளை இப்போது நீங்கள் ஆடு வளர்த்தீங்கன்னா கூட அந்த ஆட்டுக்குட்டிக்கு மலடு இருக்கவே இருக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அதற்கு ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கிறோம். என்ன சகல ஜனங்கள்? கர்த்தருடைய வார்த்தை கேட்காத எல்லாரும் பார்க்கிறோம். நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொன்னது. ஏனென்றால் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கல, அதனால் அவங்களுடைய பெருக்கம் இருக்காது. குட்டி போடும், ஆனால் என்ன செய்யாது? பெருக்கம் என்பது என்னென்னா, ஒரு ஆள் ஒரு குட்டி பிடிச்சா அது பெருக்கம் இல்லை, ஒரு ஆள் 4 குட்டி பிடிச்சுன்னா அது பெருக்கம். அல்லேலூயா. அதுதான் பெருக்கம்.
அதன் பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, நீ ஆசிரிக்க சகல ஜனங்களை பார்க்கணும், மற்றவர்களை பார்க்கணும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்களுக்குள்ள உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் முதலாவது உங்களுக்குள்ள என்ன இருக்காது, மலட்டுத்தன்மை இருக்காது. உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ள ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் என்ன இருக்காது. காரணம் என்னன்னா அது பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்யும்? அது பெருகும். கர்த்தர் உனக்கு சந்ததியை கொடுப்பார். ஒரு மிருக ஜீவன்களுக்குள்ளே கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிறார். காரணம் என்னன்னா கர்த்தருடைய ஜீவனை உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கீங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், தேவ வார்த்தையை நடக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய வார்த்தையை அனுதினமாக காதை கொடுத்து நீங்கள் கேட்குறீங்க. காதுள்ளவன் கேட்க கடவன், கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது வார்த்தையை கேட்கத்தான் ஆசீர்வாதத்துக்காக ஓடி ஓடி அலையணும் தேவையே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை ஒன்று வாசிங்க, ஒன்று கேளுங்க, இல்லைன்னா தியானிங்க. அந்த வார்த்தைக்குள்ளே தான் தேவன் என்ன வச்சுருக்காருன்னா பெருக்கத்தை வச்சுருக்காரு. ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் தேவன் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை அவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். இந்த ஆவியானது அந்த வார்த்தையை நமக்குள்ளே பெருக்க பண்ணுகிறது. அதான் ஆவியும் ஜீவனும். அந்த ஆவிக்குள்ள என்ன செய்யும்? அந்த வார்த்தையை, அந்த ஆவி, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய ஆவியை கொண்டு அந்த வார்த்தையை தியானிக்கும் போது எப்படி ஒரு அனல், ஒரு அக்னியை அனலை மூட்டும் போது சோறு என்ன செய்யுது? பெருக்கம். சோறு என்னது? தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டால் அக்னி, அதுதான் ஆவியானவர். அதனுடைய அது என்ன செய்யுது? ஒரு அரிசி, அது ஒரு சின்ன அரிசி பெரிய பருக்கையாக மாறுகிறது. பானை முழுவதும் என்னவாக இருக்குது? சோறாக இருக்கிறது. அதுதான் பெருக்கம். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்த தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். சின்ன அப்பளமாக தான் இருக்குது, எண்ணெய்க்குள்ள போட்டோம் என்ன ஆகுது? பெருசாக மாறுது. இதுதாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இப்படி தான் நமக்குள்ளே, ஏனென்றால் நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? பெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மளை பெருக்கத்தை கொடுக்குறது. அதே போல் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சகல தீமைக்கும், பொல்லாங்குக்கும், வியாதிகளுக்கும், விக்கினங்களுக்கும் நம்மை விலக்கி நடத்துகிறது. அதனால தான் வேதத்தில் வார்த்தைகள் ஏன் எழுதி வச்சுருக்காங்கன்னா, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் வாயினாலே அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்போது அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பெறுகிறது. ஆமென். அப்பொழுது அதை நீங்கள் தியானிக்கும் போது, ஆவியானவரை கொண்டு நீங்கள் தியானிக்கும் போது அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பெருக்கம். ஹல்லேலூயா. பெருக்கத்தை அவர் அப்படியே பெருகி கொண்டே போகிறது. இதுதான் கர்த்தர் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்தது. வாசிப்போம். ஹல்லேலூயா. உபாகமம் 4வது வசனத்தை வாசிங்க, வேகமாக வாசிங்க, நேரமாச்சு முடிச்சிருவோம். 28:4 14 வாசிங்க. 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். பாருங்க, நாம் ஆகாமல் தலையாக வேண்டும். நம்ம வார்த்தையை, நம்ம வாக்குத்தத்த வசனத்தை என்ன மாத்திரம், இதை மாத்திரம் தான் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல், இதை மாத்திரம் தான் சொல்லுவோம். எப்படி நான் வாளாகாமல் தலையாக முடியும்? அங்கே தான் ஆண்டவர் சொல்ல பாரு. பாருங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து வந்தால், ஹல்லேலூயா, என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். எங்கே செவி? தேவனுடைய சபையில் வந்து என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். கர்த்தருடைய சொன்ன கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நீங்கள் செவி கொடுத்து அதை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ வாளாகாமல் தலையாக இருப்பாய். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் என்னன்னைக்கு மேலாக. கர்த்தர் இந்த வார்த்தையானது ஒரு நாள் நீ வாளாக இருக்க முடியவே முடியாது, நீ கீழே போகவும் முடியவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அனைவரும் தலையாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 வசனத்தை, அதிலே 11வது வசனத்தை வாசிப்போம். 11 உபாகமம். உனக்கு என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும்
பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நாம் வாசிக்கும் போது இது ஜீவனாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்குள்ள பெருகும். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அங்கே தான் கோட் பண்ணி காட்டுறாங்க நமக்கு. உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார்ல, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் ஆணையிட்டு நீ வாங்கி கொண்டு அந்த தேசத்தில் நீ எப்படி இருப்பேன்னா, உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு என்ன உண்டாயிருக்கும்? பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் தான் என்ன இருக்கு? நமக்கு பரிபூர்ணம். மிருக ஜீவன்களிலும் நிலத்தின் கனி. நிலத்தின் கனி என்பது நான் விவசாயம் என்ற நிலம், பயிர் வகைகள், வளர்க்கிற மிருக ஜீவன்கள், இவை இரண்டிலும் உன் கற்பத்தின் கனியில். ஒன்று பிள்ளைகள், முதலாவது நம்முடைய பிள்ளைகள், ரெண்டாவது மிருக ஜீவன்கள், மூன்றாவது நாம் பயிரிடுகிற நிலம். இந்த மூன்றிலும் என்ன உண்டாக்குவார்? பரிபூரணத்தை அவர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் நம்முடைய மிருக ஜீவன்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அது ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி என்ன செய்யணும்? அது மேலே கையை வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபிக்கலாம். என்ன செய்யலாம்? உன் மிருக ஜீவனிலும் உன் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ஆட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த மிருக ஜீவனை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பயிர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன், அவைகள் பழுகி பெருகுவதாக. ஆமென். அப்போ ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனை கொடுக்கும். சங்கீதம் 107:38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து மிகுதியும். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கையை நீட்டி இப்படி போகிறதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார்? அவளை ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக வேண்டும் வார்த்தையினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா. உடனே அவருடைய மிருக ஜீவன்கள் என்ன செய்யலாம்? குறையாதிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மிருக ஜீவன்களை நான் 10 ஆடு வளர்த்தா என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆடு மைனஸ் ஆகக்கூடாது, இருக்க பண்ணுகிறார், குறையக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அதனால தான் இந்த கர்த்தர் வார்த்தை என்கிற வெளிச்சம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் என்ன ஆகுறாங்க? சங்காரமாகிறார்கள். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை குறித்தான அறிவு இல்லை. என் தேவன் ஜீவன் உள்ளவர் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். என் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, நான் கர்த்தரை தேடுகிறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, அந்த விசுவாசம். கர்த்தர் என் சந்ததியை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஜீவன் இருக்கும், எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஜீவன் இருக்கும் என்று நாம் நினைக்கணும். 145:15. எல்லா ஜீவன்களிலும் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் இங்கே கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஜீவன் என்பது உயிரினங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? அவையெல்லாம் ஜீவன் உள்ளது. இந்த ஜீவன்களில் கண்களும் ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்குதான். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு? சின்ன வகையான கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து பெரிய பெரிய திமிங்கலம் வரைக்கும் யாரை பார்த்துக்கணும்? கண்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு? கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றார், ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். இங்கே எல்லா ஜீவன்கள் என்பது மனிதர்களும் அதுக்குள்ள அடக்கம் தான். மனிதர்களும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா ஜீவன்களும் யாரை நோக்கி பார்க்கணும்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவரையே தான் நோக்கி பார்க்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நம்முடைய கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும்.
என்னுடைய கையின் பிரயாசமா, என் கைட்டுச்ச வேலையா, என்னுடைய பிஸ்னஸா, என்னுடைய பிள்ளைகளா, இவை எல்லாவற்றிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை இணைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்போ நான் எல்லாருடைய கண்களும் யாரை பார்க்கணும்? அவரை பார்க்கணும். அவர் தான் என்ன செய்வானா? ஏற்ற வேலை. என்ன வேலை? உங்களுக்கு அவர் கொடுக்குற வேலை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கக்கூடிய வேலை ஒன்று இருக்கிறது. அது வரைக்கும் அவளத்தை நாம் பொறுமையாக இருக்கணும். ஏற்ற வேளையிலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்களுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அநேகர் அவசரப்படுவாங்க. இந்த ஆசீர்வாதம் நமக்கு இப்போ கிடைச்சிருமா, அப்போ கிடைச்சிருமா, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இல்லை, உங்களை விட உங்களுடைய ஆசீர்வதிப்பதற்கு தேவன் தீவிரமாக இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உங்களை விட அவர் ஞானம் உள்ளவர். உங்களுக்கு எப்போ எந்த வேலையில் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அதான் ஏற்ற வேலை. அந்த வேலையிலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறார். பாருங்கள், அதுக்காக மத்தியானம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதிலாக சாயங்காலம் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. ஏற்ற வேலை என்பது மத்தியானம் சாப்பிடணும். நீங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய வேலை என்ன? காலை, மாலை, இரவு. அவன் இரவு கொடுக்குற டிஃபன் காலையில் கொண்டு கொடுக்க ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அப்படி செய்கிற தேவன் அல்ல. ஆனால் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா? காலை விட்டால் மதியம்தான், மதியம் விட்டால் இரவு. இப்படி நாமே வைத்திருக்கிறோம். அதே போல் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கார். தான் ஏற்ற வேலை. அந்த காலத்திலே கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அதை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு என்ன சொல்வார்? ஐஸ்வர்யத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு வயசு போய் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா இதை எப்படி நான் அனுபவிக்கிறதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் அதான் சொல்லிட்டாரு, நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பாய். அங்கிட்டு ஆண்டவர் விட மாட்டார் பார்த்துங்க. அப்போ ஏற்ற வேலை கர்த்தர் நமக்கு. அதனால் அது வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்கணும். காலையிலேருந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள இடையில பசிக்கத்தான் செய்யும். அதுக்காக 12 மணிக்கு எனக்கு சோறை போடுங்கன்னா எங்கே ஆக்கணும்ல? சோறை சமைச்சா தானே கொடுக்க முடியும். உலக மனுஷன் அப்படி இருந்தால் அப்போ ஆண்டவர் எடுப்பார். ஏன் சமைத்து கொண்டு, ஏன்னா காலையில் நம்ம டிஃபன் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு 1 மணிக்கு தான் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? சமையல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்கிறார்? செய்து கொண்டு இருக்கிறார், சமைத்து கொண்டு இருக்கிறார். அது கரெக்டாக அந்த டைம் வந்தோன்னே உங்களுக்கு வர நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆமென். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அரைகுறையாக இருக்காது. ஒன்றுக்கு தெரிஞ்சுக்குங்க. அவர் என்ன செய்ய அரைகுறையாக கொடுக்குற தேவன் அல்லவே. சரி, அவசரப்பட்டு மகன் கேட்குறான், ஆக்க பொறுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஆற பொறுக்க மாட்டீங்களான்னு சொன்னது மாதிரி, ஆக்கிறதுக்கு 1 மணி நேரம் பொறுத்தவங்க 5 நிமிஷம் ஆறதுக்கு பொறுக்க மாட்டாங்களா? அதுக்குள்ளே சண்டை கட்டி உருவாங்க குடும்பத்தில். அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறு, ஏற்ற வேளையில் உனக்கு நான் ஆகாரத்தை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஹல்லேலூயா. யாருக்குள்ள ஜீவன் இருக்கு? நம்முடைய கர்த்தருக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அதனால தான் ஞானத்தில் போவோம். நித்திய ஜீவன் உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்போ நித்திய ஜீவ வசனம் உள்ளவர்களிடத்துல தான் நம்ம போகணும், ஆண்டவர்கிட்ட தான் நம்ம போகணும். ஏன்னா அவருக்குள்ள தான் எல்லா அழியாமை, ஜீவன், பெருக்கம், ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளி. பாருங்க, அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும். வாசிப்போம் அதை யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு விலகி நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மையா. பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றார், என் வசனத்தை என்ன செய்யணும்? கேட்டு, என் வார்த்தையை கேட்டு, என் வசனத்தை கேளு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு பிதாவாகிய தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. பூமியில் நாம் கொஞ்ச காலம் இருக்க போகிறோம். இப்போ நமக்கு ஆண்டவர் ஜீவனோடு வச்சுருக்காங்கன்னா இது நித்திய ஜீவன் அல்ல.
எட்டர்னல் லைஃப் வச்சுருக்கார் ஆண்டவர். அங்கே பரலோகத்திலேயும் கர்த்தர் நம்ம என்ன வச்சிருக்கிறார், அங்கே ஒரு வாழ்க்கையை நமக்கு தொடங்குறார் பார்த்துக்குங்க. அதான் நித்திய ஜீவன். இந்த ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அங்கேயே புரிய ஜீவனுக்குள்ள தான் நித்திய ஜீவன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். வார்த்தையை கேட்டதுனால எவ்வளோ பிரயோஜனம் இருக்குன்னு நாம் இப்போ தான் தெரியுது. அவனுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது பூமியில் ஒரு ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு ரெண்டு இருக்குது. பூமியில் ஆக்கினை தீர்ப்பு என்பது இங்கே மனுஷனுக்கு இங்கேயே பூமியில் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. என்னன்னா இந்த பூமியில் சிலருக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். சில பலவீனங்கள், சில வியாதிகள் வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்கிற மாதிரி அவர்கள் விதைக்கிற காரியங்களை பூமியில் என்ன செய்வாங்க? அறுத்து ஆக்கினைக்குள்ளாவார்கள். ரெண்டாவது மரணம் வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன இல்லை? எந்த பலவீனம் வராது. ஆண்டு பாருவாங்க, எந்த வைரஸும் நம்மளை தாக்கவே தாக்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால எந்த பலவீனம் வந்தாலும் அந்த ஜீவன் அந்த பலவீனத்தை முழுங்கிடும். அந்த பலவீனத்தை என்ன செய்யணும்? அது அப்படியே சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஆன்டிபயாட்டிக் அப்படி கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, உள்ளக்க இருக்கிற அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு விஷத்தை கொடுத்து நமக்கு என்ன செய்வாங்க? பென்சிலில் என்னென்னா ஒரு பாம்புடைய இதிலிருந்து எடுத்து அந்த நச்சு தன்மையை எடுத்து நச்சை கொள்ளுவாங்க. கெட்ட கிருமியில் அழிக்கிறதுக்கு கெட்ட கிருமிகளையே உண்டாக்கி என்ன செய்வாங்க? உள்ளக்க விடுவாங்க. உள்ளக்க விட்டு அந்த கெட்ட கிருமியை சாப்பிட்டதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். இதுதான் பார்மசி. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்னா, அவர் நித்திய ஜீவன் ஆக்கினை தீர்ப்புக்கு என்ன செய்கிறார்? ஆக்கினை நம்மை விட்டு என்ன செய்கிறார்? அகற்றி போடுகிறார். ஏனென்றால் ஜீவன், கர்த்தருடைய ஜீவன் எந்த வைரஸாக இருந்தாலும் அதை முழுங்கிடும். அதுக்கு நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை எந்த பலவீனமும், அதான் ஆண்டவர் சொன்ன, வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. உன் கூடாரத்து பக்கமே அந்த வாதை என்ன செய்யாது? உலகத்திலே மிகப்பெரிய வாதை என்னன்னா அந்த எகிப்து தேசத்தில் உண்டான மரண தூதன். அந்த மரண தூதனே வாசற்படியில் நிலைக்காலில் இயேசுடைய ரத்தம் பூசப்படுகிறத பார்த்து என்ன செஞ்சிட்டான்? சத்தம் போடாமல் போயிட்டான். இப்பொழுது தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, தேவனுடைய வீடாக இருக்கீங்க. உங்கள் நெத்தியில் தேவனுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மரண தூதனும் உங்களை நெருங்கவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மரணமும் எந்த பலவீனமும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. மரணம் நம்மை தொட முடியாது. அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி பாருங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை, அதனால தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை எப்போதும் நாம் ஒரு ஜெபிக்கிறதுக்கு முன்பாக விசுவாசம் உள்ள வார்த்தைகளை என்ன செய்யணும்? பேசணும். ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறோம்னா அந்த காரியம் நடப்பதற்கு உண்டான தேவ வார்த்தை என்ன செய்யணும்? ஜீவனுள்ள வார்த்தைகள் என்ன செய்யணும்? சேர்க்கணும். நம்முடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக எல்லாம் இருந்தாலும் சரி, நித்திய ஜீவ வசனங்களை நம்முடைய வாழ்க்கையோடு என்ன செய்யணும்? இணைக்க வேண்டும். அப்படி நாம் பேசணும். பாருங்க, தானியேல் என்கிற ஒரு மனுஷன், அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சி என்ன பண்ணாங்கன்னா, வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. ம் 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 தரியூர் ராஜாவுக்கு நலம் என்று கட்டது. 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும். தாவீதுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? தாவீதுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு?
இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் நமக்கு பெரிய பட்டம், படிப்பு, பெரிய பதவி, பெரிய நம்ம டேலண்ட் ஆக்கி எல்லாமே நினைக்கிறோம். இதெல்லாம் இருந்துட்டால் நாம் என்ன செய்யலாம்? பெரிய அதிகாரியாக வரலாம்னு நினைக்கலாம். உலகத்துக்கு வேணால் அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ராஜ்யத்திற்கே ராஜ்யம் முழுவதுக்குமே அதிகாரியாக தானியேல் இருந்தான். தானியேலை ஏற்படுத்த ராஜா நினைச்சாராம். ஏன் நினைச்சார் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. ஹல்லேலூயா! அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி, அது வேறு எந்த ஆவியும் இல்லை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த ஆவி. அந்த ஆவிக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையினாலே உண்டாகிற விசேஷித்த ஆவி யாருக்குள்ள இருந்துச்சு? தானியேலுக்கு இருந்ததுனால அந்த ராஜா பார்க்குறான். இன்றைக்கி பாருங்கள், நமக்குள்ளே நம்ம கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்தால் எந்த வேலைக்கும் நீங்கள் தகுதியான ஆள் என்று உங்களை நினைப்பார்கள். ஹல்லேலூயா! உங்களுக்கு அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். நம்ம அது வரைக்கும் நினச்சிட்டு இருப்போம், என்ன ஒன்றும் இல்லை, நமக்கு எந்த திறமையும் இல்லை, நம்ம என்ன நம்ம பெரிய படிப்பு, பட்டம், பதவி எதுவுமே கிடையாது, நம்மளாம் யார் எந்த வேலைக்கு கூப்பிட போகிறான், நம்மளாம் ஒன்றுக்கும் லாய்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இல்லை, கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை வாசித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் ராஜா கூட உங்களை அழைத்து வேலையை கொடுப்பார். ஹல்லேலூயா! ராஜாவே நினைப்பார். ராஜா இந்த ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஒன்று ஏற்படுத்த நினைத்தாராம். 4ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி. ஆமென். இப்போ பாருங்கள், இந்த தானியேல் எல்லாம் அவன் விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் எல்லாரையும் காட்டிலும் அறிவுள்ளவனாக இருந்தான். என்ன இருந்தான்? பெரிய அறிவுள்ளவனாக இருந்தான். என்னடா மற்றவங்களும் பார்க்குறாங்க, என்னடா ராஜா தானியேலை மாத்திரம் விசேஷித்த இதை கொடுக்குறாரு. இப்படி தான் நம்மளை பார்த்து அனைவரும் என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவார்கள். ஹல்லேலூயா! ஏனால் கனி இருக்கிற மரத்தில் தான் கல்லடி விழுங்குன்னு சொல்லுவாங்க. கனி இருக்கிற மரத்தில் தான். அதனால தான் நல்ல திறமை உள்ளவர்களுக்கு பார்த்து அநேகர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் என்ன செய்வாங்க? பொறாமைப்படும். அப்படி தான் தானியேலை என்ன செய்யாது? பொறாமைப்பட்டார்கள். அவனுக்கு எப்படியாவது அவன் மேலே ஒரு குற்றத்தை சுமத்திடணும், எப்படியாவது தானியேல் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி விட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். வாசிப்போம், 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் அவன் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, இவனுக்கு எந்த திறமை எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வந்தது. அப்ப அந்த வார்த்தையை வைத்து என்ன செய்யலாம்? அவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தீர்மானித்து அதன் மூலமாக அவனை குற்றப்படுத்தினார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி தரியு ராஜாவே நீர் என்று வாழ்க எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். ஒரு நிமிஷம் பாருங்க, எப்படியாவது இதுல சிக்க வைக்கணும். ஏனென்றால் தானியேலை பற்றி நல்லா தெரியும். இதுதான் உங்களை பாருங்க, நாம அப்படிதான் பண்ணணும். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம கரெக்டா இருந்தோம்னா அதை எப்படியாவது என்ன செய்யணும்? கெடுக்கணும். நாம ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஒழுங்கா கர்த்தரை ஆராய்ச்சி துதித்து கொண்டு இருப்போம். அதை எப்படியாவது என்ன செய்யணும்? கெடுக்கிறதுக்கு பிசாசு. ஏனென்றால் நீங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு,
அவன் கர்த்தரை முழு உண்மையோடு அதனால் அந்த விஷயத்தில் வச்சு அவன் என்ன செய்யலாம், நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அந்த உண்மையை வச்சு நம்மளை என்ன செய்யணும், குற்றப்படுத்தும்படி பிசாசு தந்திரம் பண்ணுவான். நம்மை ஜெபிக்காதபடி, நம்மளை வேதம் வாசிக்க விடாதபடி, நீ இப்படியா ஒழுங்காக கத்தரை தூச்சிக்கிட்டு இருக்க, இரு நான் உன்னை ஒரு கை பார்க்குறேன். நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும்படி நாம் எதை செய்கிறோமோ அதை வச்சே நமக்கு என்ன செய்வான், தூண்டி விடப்படுவான். அதுதான் பிசாசுடைய வேலை. அடுத்து வாசிங்க. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து ராஜாட்ட போய், ஆண்டவர் ராஜாவே 30 நாளுக்கு ஒரு சட்டம் போடுங்க, உங்களை தவிர 30 நாள் உங்களை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடாது, வேண்டக்கூடாது, எந்த தெய்வத்தையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சட்டம் போடுங்க அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ராஜா என்ன பண்ணார், அவர் சரி இவ்வளோ தூரம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். சரி ரைட்டு போங்களா, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். அடுத்து வாசிப்போம். தானியேலோ என்றால் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விசேஷம் வந்துட்டால் கூட கத்தரை தூக்கி ஓரமாக வச்சுருங்கய்யா, அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு. யாரையும் உங்களை தப்பாக சொல்லலை, வேதத்தில் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து ஆயிடுச்சு. 30 நாளுக்குள்ளே யார் இந்த ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு பத்திரத்தில் கையெழுத்து ஆயிடுச்சு வைக்கப்படுது. அறிந்த போதிலும் நமக்கு எவ்வளோ உலக வேலை அநேகம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வேதாந்த தெளிவாக என்ன சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, முதலாவது அவருக்கு கத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, கத்தருக்கு நம்ம இடத்தை கொடு. பாருங்கள், அந்த பத்திரத்தில் அந்த சட்டத்தை ஏற்றுமொழி கட்டில் ஆண்டு தான் ராஜா போட்டார். அதை தெரிஞ்சிட்டான், தெரிஞ்சாலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, எருசலேம் எப்படி இருக்குது, அந்த கதவை திறந்து விட்டால் எருசலேம் நகரம் முழுவதும் தெரியுது. அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்து அவன் ஜெபம் பண்ணால் அந்த எருசலேம் நகரத்திற்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வழக்கமாக அங்கே தான் ஜெபம் பண்ணணும். அதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சு தான் அவங்க அந்த மாதிரி சட்டத்தை போட்டாங்க. பாருங்கள், எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ சங்கடம் வரலாம், எவ்வளோ கஷ்டம் வரலாம், எவ்வளவு தொந்தரவு வரலாம், எல்லா தொந்தரவு இருந்தாலும் தேவனை தேடுகிற அந்த முறைமையின்படியே நாம் அந்த நேரத்தை யாருக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த நேரத்தை யாருக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. அவன் பாருங்கள், எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்த தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் விட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. விட்டுட்டானா? சட்டம் மரண தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனை நான் ஸ்தோத்தரிப்பதற்கு எந்த சட்டம் எனக்கு தேவையில்லை, நான் என் தேவனை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க 11. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததை கண்டார்கள். அடுத்த வசனம் வேகமாக வாசிப்போம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் மனுஷனை ஆனாலும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தார் அல்லவா?
மாறாத பிரமாணத்தின்படி என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். அடுத்த வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு என்ன செஞ்சாங்க? இந்த வார்த்தைகளை கேட்டவொன்னே ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? ஐயோ, போய் நம்மால் தானியேல் சிக்கிக்கிட்டானே. இதில் தானியேலை சிக்க வைக்க இந்த பிளான் போட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சால் அந்த கட்டளையை அவர் பிறப்பிச்சிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணார் பாருங்க. அடுத்து அவர் என்ன பண்ணார்? நான் சொன்னோன்னா ஐயோ தானியேலுக்கு மேலே அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு வாசிங்க. தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த ராஜா பாருங்கள், கர்த்தருடைய விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளே இருந்ததுனால ராஜாவுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி என்பது தேவ வார்த்தையாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தை ஆளுகிற எந்த ராஜாவாக இருந்தாலும் அவருடைய கண்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தயவு கிடைக்க பண்ணுவார். அதுதான் விசேஷித்த ஆவி. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷன் எந்த தாக்கீதும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெருசியருக்கும் பிரமாணமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? ராஜா ஒரு சட்டம் போட்டால் அது யாராக இருந்தாலும் அதை மீறவே கூடாது, அது மாற்றவும் முடியாது. அதுதான் பிரமாணம். இந்த அந்த தேசத்துடைய பிரமாணம். அது பூரா இது பிரமாணம் என்பது மாற்றப்பட முடியாது. அதுதான் அந்த பிரமாணத்தை அவங்க திரும்பி சொல்கிறாங்க ராஜாட்ட. அடுத்த வருஷம் வாசிப்போம். அப்பொழுது கொண்டு சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை. இந்த ராஜா என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? வாயின் வார்த்தை என் இதயத்தின் தியானமும் என்ன செய்யணும்? புதியாக இருக்கணும். தானியேல் மேலே ராஜாவுக்கு என்ன ஒன்று மிகுந்த பற்று இருக்குது. அவன் ஆவி உடையவனாக இருக்கிறான். இந்த ராஜாவுக்கோ தேவனுடைய வார்த்தையை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனாலும் இந்த வார்த்தை தானியேல் தப்புவிக்கப்படுவதற்காக அந்த ராஜாவின் மூலமாக பேசப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. சிங்கத்தில் கவியில் போட்டுட்டு ராஜா ஓன்னு உட்காந்து அழுது, தானியேலே உண்மை நான் எங்கே பார்க்க போகிறேன்? நீ உன்னை உள்ளே தூக்கி போட சிங்கம் பிடிச்சி தின்றுமே, இப்படி ஒப்பாரி வச்சு நான் அழுதுகிட்டு ராஜா இருந்திருந்தான்னா தானியேல் நிச்சயமாக செத்து போயிருப்பான். ஏனென்றால் நம் ஆசிரிக்கப்படுவதற்கும் காப்பாற்றப்படுவதற்கும் நாம் பேசுகிற அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள் தான் நமக்கு துணையாக இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே யாரும் பேச ஆள் இல்லை, ஆனால் ராஜா வச்சு ஆண்டவர் பேச வைக்கிறார் பாருங்க. அந்த ராஜா என்ன சொல்கிறான்? சிங்கம் கெபியில் பசியோடு இருக்குமா, ஒரு 20-30 நாளுக்கு இறைய போடாமல் அந்த கெபிகளை விட்டுருவாங்களாம். தண்ணனை கொடுக்க போவதுக்கு முன்பாக ஒரு 10-20 நாள் சாப்பிடாம ஒரு சிங்கம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த கெபி ஓட்டை மாதிரி இருக்கும். அது ஊட்டைக்குள்ள உள்ள கீழே விழுறதுக்குள்ளேயே பாஞ்சு பிடிச்சி தின்றுமா. ஆனால் அந்த ராஜா எந்த விசுவாசத்தை சொன்னார்? என்ன சொன்னார்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கரங்களை தட்டி காந்திருக்கோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் பார்த்து இன்றைக்கெல்லாம் எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன வியாதிகளை பார்த்து பயப்படுறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல், நீ இடைவிடாமல் தேவனை தியானித்து கொண்டிருந்தார், நீ இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருந்தார், நீ இடைவிடாமல் தேவனை விசுவாசித்து கொண்டிருந்தார், நீ இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார், உன்னை எல்லா தீமைக்கும் வியாதிகளுக்கும் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவன் சொன்ன பாருங்க, விசுவாச வார்த்தையினால தானியேலுக்கு என்ன செய்யறான்? தைரியம் ஊட்டுறான் பாருங்க. என்ன சொல்கிறான்? அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை, இயேசு மேலே நம்பிக்கை இருக்குது. அவன் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். விசுவாச வார்த்தை பேசிட்டானா? விசுவாச வார்த்தை சொன்னானா? இந்த விசுவாச வார்த்தை தான் தானியேலுக்குள்ளே போனது. அந்த ஜீவன் ஒரு தானியேலுக்குள்ளே போனவன
அந்த ஜீவனை எந்த சிங்கமும் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு தான் சுகத்தையோ பலத்தையோ ஆரோக்கியத்தையோ கர்த்தர் கொடுக்க முடியும். ஏன் இந்த ராஜா இந்த வார்த்தையை பேசினான்? அதை ஏன் இங்கே எழுதி வச்சிருக்கு? ஏனென்றால் எந்த பிரச்சனைக்கு முன்பாக தேவனுடைய ஒரு நல்ல வார்த்தை நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்மை காப்பாற்றும். தேவனுக்கு ஒப்பான வார்த்தைகளை பேசும்போது அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு ஓடி போகும். அதுதான் அந்த ஜீவனுள்ள வார்த்தை. அவன் சொன்னான், நீ விடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 17. ஒரு ஆ ஆ ஆ ஆ அதுமாரி முத்திரை அதை இப்போ மூடி அதை முத்திரை போட்டாங்க. என்ன பண்ணாங்க? சீல் வச்சுட்டாங்க. நம்ம சொல்கிறோம்ல, சீல் பண்ணிட்டாங்க. சீல் பண்ணிட்டா அரசாங்கம் சீல் வச்சுட்டா யாரும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அந்த கபிக்குள்ளே போட்டு அந்த கல்லை வச்சு அதை சீல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் இனிமேல் தானியேலை தப்பு வைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட யாருமே தப்பு வைக்கப்பட முடியாத சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. உதவி செய்ய யாருமே இல்லை. என் வாழ்க்கையை சுற்றி பிசாசு அடைத்து விட்டான் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எந்த காரியம் எந்த சீல் வைத்து நீங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனோட வார்த்தை உன்னை தப்புவிக்கும். அந்த ராஜாவுடைய வார்த்தையின்படி நடக்கும். அடுத்த வசனத்தை வாசிப்பேன். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் இருந்தான். நித்திரையும் வராமல் போயிட்டு காலமே எழுந்திருந்து சிங்கங்கள். இப்போ பாருங்கள், ராஜா என்ன பண்ணுறாரு? அவருக்கு விசுவாசம் எவ்வளோ இதாக இருக்க பாருங்க. சிங்கங்களின் கெபிக்கு காலை எழுந்து ஓடுறாரு. என் வீட்டுக்குள்ளே வந்து நீ யாராவது தானியேல் சிங்கம் நின்றுருக்குமியா, அவனை எங்கே வச்சு வைக்கவா போகுது அப்படின்னு அவிசுவாசத்தோடு அவன் இருக்கலை. அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் உருவாயிருச்சு. என்ன உருவாயிருச்சு? கர்த்தர் கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்பாக சூரியனோட உதிக்கல, அதுக்கு முன்பாக எழுந்துச்சு கெபிக்கு ஓடுறாரு. அடுத்த வருஷம் வாசம் 20. ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. என்னது? ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருந்தாரோ என்று தானியேலை கேட்டான். என்ன கேட்டான்? இதுதான் அந்த வசனம், விசுவாசம். எப்படி நடக்கவே முடியாது அப்படின்னா நம்ம நினைச்சுவான், செத்து போயிருப்பான்னு நினச்சா அவன் பேசியிருக்கவே மாட்டான். அதானே உண்மை. நைட்டு போட்டு சாயங்காலம் போட்டாச்சு, காலையில் போய் பார்த்தா தானியேல் சிங்கம் தின்றுருக்கும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிருந்தான்னா காலையில் வந்து தானியேலை கூப்பிட்டு இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டான். முதல்ல கெபியை திறந்து பாரு, உள்ளக்க பார்ப்போம், தானா இல்லை செத்து போயிட்டானா பார்ப்போம். அவன் அப்படி ஆராய்ச்சி பண்ணல. அவன் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனாகுது. அப்படின்னால என்ன கேட்குறான்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த ஜீவன் ஞாபகம் வச்சுங்க. அதையே இந்த வார்த்தையை போடுறான் அந்த ராஜா. ஜீவனுள்ள தேவன் உனக்கு ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்க உனக்கு என்ன உள்ளவர்? வல்லமை உள்ளவர். உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா கேட்குறான் பாருங்க. இந்த கேள்வியிலேயே தானியேல் புழைச்சிட்டான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. என்ன சொன்னா? சிங்கங்கள் என்னை ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்த முடியவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவன் சொன்னான் பாருங்க, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் எந்த நீதிகேடும் செய்ததில்லை. ஹல்லேலூயா. எந்த நீதிகேடும் நான் செய்ததில்லை. பாருங்க, ஏன் சொல்லனா, கர்த்தருடைய வார்த்தை நாம் எந்த காரியத்திற்கு ஜெபிக்க போகிறோமோ அதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். அதுதான் சாவி. அதான் ஆசீர்வாத கதவுகளை திறக்கிற சாவி. எதுனா, நீ பேசுகிற ஜீவனுள்ள விசுவாச அந்த வார்த்தை.
ஐயோ ஒரு காரியத்துக்கு போகிறோம்னா ஐயோ நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு நீங்கள் பதறி போய் அந்த வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது கர்த்தர் ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறார். உங்களுக்கு எந்த பலவீனத்தை எடுத்து போட்டு ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன் ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால் கர்த்தர் நமக்கு என்றென்றைக்கும் நமக்கு ஜீவனை கொடுப்பார். அந்த ஜீவனுள்ள விசுவாச வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும், அதன்படி நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தலியூர் ராஜா அவன் பேசினா பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொன்னான். அந்த ஜீவனுள்ள தேவனை தப்புவிப்பார் என்று விசுவாசத்தோடு இருந்தான். அந்த வார்த்தைகள் தானியேலை காப்பாற்றியது. ஒன்றும் அவனை சேதப்படுத்தவில்லை. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், பேசுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, எங்கள் பல்லவத்தின் தேவனை நம்மை துதிக்கிறோம். பிள்ளைகள் கேட்ட அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய விசுவாசம் இருக்கணும் ஆண்டவரே. விசுவாசம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் எங்களை சகல தீமைக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. சகல பலவீனங்களுக்கு விலக்கி காப்பார். ஏனென்றால் நாங்கள் ஆராதிப்பது அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகல தீமைக்கும் வியாதிகளுக்கும் விக்கிரங்களுக்கும் விலக்கி கர்த்தர் பிள்ளைகள் நடத்துங்க. ஜீவனுள்ள தேவன் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு நீங்கும்படி கட்டளை விடுகிறேன். தரித்திரங்களை எடுத்துப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஐஸ்வர்யத்தை கட்டவிடுகிறோம். கல்லமையில வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளே ஜீவனாய் வந்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே எங்களை தேற்றுங்க, பிள்ளைகளை தேற்றுங்க, உலகத்தை தேற்றுங்க. உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான ஹல்லேலூயாவை துதிக்கிறோம். எல்லா வியாதிகள் பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போடுவதாக இயேசு தேசத்திலே தேவன் சமாதானத்தை கட்டிடும். ஆண்டவரே, நீ அப்படி செய்கிறீர்கள். வந்த பிள்ளைகள் வராத பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் கிருபையிலும் முடிகள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அழி பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுது சதாகாலம் நம்முடைய குடும்பத்தோடும் தேசமெங்கும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.